விழுப்புரத்தில் விடிய விடிய 22 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கும் நிலையில் சுமார் 500 வீடுகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. விவரங்களுடன் நம்முடைய விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் குணாநிதி, விவரம் என்ன? எந்தெந்த பகுதியில் தண்ணீர் தேங்கியிருக்கு? இது போன்ற மீட்பு நடவடிக்கைகள் இப்ப தொடங்கப்பட்டிருக்கு. வணக்கம் பிரியனா. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே பார்த்தீங்கன்னா மாலை மற்றும் இரவு நேரங்களில் தொடர்ந்து கனமழை கொட்டி தீர்த்து வந்தது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று இரவு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் என பல பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மிக கனமழை என்பது பெய்து வந்தது. இந்த நிலையில் விழுப்புரம் பகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா 22 சென்டிமீட்டர் அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கனமழை என்பது கொட்டி தீர்த்திருக்குது. இதனால பார்த்தீங்கன்னா விழுப்புரம் நகரில் இருக்கக்கூடிய பல தாழ்வான பகுதிகளில் மழை நீர் சூழ்ந்து மிக ஒரு மோசமான நிலையில் காட்சியளிக்கக்கூடிய நிலை தான் இருக்குது. வீடுகள் அனைத்தும் தீவுகள் போல மாறி இருக்கக்கூடிய நிலையில தற்போது பார்த்தீங்கன்னா நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது பார்த்தீங்கன்னா தாமரைக்குளம் பகுதி. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீடுகளை பார்த்தீங்கன்னா மழை நீர் இருக்கிறது. ஒவ்வொரு வீடுமே தீவுகள் போல மாறி காட்சி அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில இங்க இருக்கக்கூடிய மழை நீரை வெளியேற்றுவதற்கு நகராட்சி நிர்வாகம் என்பது தற்போது நடவடிக்கை என்பது எடுத்திருக்குது. மோட்டார்கள் மூலம் தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மழைக்கும் தண்ணீர் தேங்கி நிற்பதால இதற்கான நிரந்தர ஒரு வடிகால் அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வராங்க. தொடர்ந்து நம்ம பார்ப்போம், முழங்கால அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்ந்து மழை நீரில் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் பரவலாகவே கனமழை என்பது கொட்டி தீர்த்திருக்கிறது. தொடர்ந்து விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம், கீழ்பெரும்பாக்கம் தரைப்பாலம் உள்ளிட்ட பல பகுதிகள் மழை நீரால் சூழப்பட்டிருக்கிறது. அப்படியா குணா, இப்ப விழுப்புரத்தில் பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஓரளவுக்கு விழுப்புரம் அப்படின்றது நகராட்சிய பகுதி அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த இடத்துல மழைநீர் வடிகால் பணிகளோ அல்லது கழிவுநீர் வெளியேறக்கூடிய வழிகளோ எந்த அளவுக்கு மேம்படுத்தப்பட்டிருக்கு? அண்மையில தான் அங்கே பாதாள சாக்கடை அமைக்கக்கூடிய பணிகள் எல்லாம் தொடங்கியிருந்தாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த விழுப்புரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஏற்கனவே பாதாள சாக்கடை பணிகள் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்தப்பட்ட பகுதிகளில் நிறைவேற்றப்பட்ட பாதாள சாக்கடை பணிகளில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு சிக்கல் என்பது தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர் நம்மோடு இருக்கு. சார், இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ நாளாக இந்த மாதிரி தண்ணி தேங்கி நிற்குது? இதனால என்ன கஷ்டம் இருக்குங்க? இது எப்பவுமே மழை காலத்தில் எப்பவுமே இது முழுகும் சார். ஃபுல்லாக இது எப்போ மழை வருதோ அப்போல்லாம் தேங்கி இந்த குளத்துக்குள்ளே இருந்து ஏறி தண்ணி வீட்டுக்குள்ளே பூந்துடும். எப்பவுமே பூந்துடாது. அது வருஷம் நடக்கிறது. எப்பவுமே சின்ன ஒரு மழை பெஞ்சாலும் குளத்துல தண்ணி மேலே ஏறி வெளியே வந்துடும். அந்த வீட்டுக்கு பாதிக்கப்படும். இந்த ரூட்டு க்ளோஸ் ஆகிடும். அப்படி ஃபுல்லாக யாரும் போக முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது கவர்மெண்ட் என்ன தான் பார்க்குறாங்க போகிறாங்க. இந்த ஓட்டுக்கு மட்டும் வருவாங்க, ஓட்டு வாங்குறது மட்டும் வருவாங்க. அதுக்கப்புறம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதனால் இதை உடனே கவர்மெண்ட் நாலேஜ் எடுத்து இதை உடனே சரி செய்து கொடுக்கும்போது தலைமை கேட்டு கொடுங்க. கேட்டிருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மழைக்குமே இந்த பகுதி தீவு போல மாறுவதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. தொடர்ந்து பல முறை புகார் அளித்து மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு என்பது இருக்கிறது. இதே போல பார்த்தீங்கன்னா விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் என்பதும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மழைக்கும் முழுமையாக மழை நீரால் சூழப்பட்டு ஒரு கடல் போல காட்சி அளிக்கக்கூடிய ஒரு நிலை தான் நம்ம பார்க்கப்பட்டிருக்குது. இப்படியாக விழுப்புரம் நகரில் தண்ணீர் தேங்கக்கூடிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிரந்தரமான ஒரு வடிகால் அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை என்பது தொடர்ந்து பொதுமக்களால் வைக்கப்பட்டு வருகிறது. விழுப்புரத்தில் ஒரே நாளில் 22 சென்டிமீட்டர் மழை பெய்ததன் காரணமாக பல பகுதிகள் தண்ணீர் தேங்கி காட்சியளிக்கிறது. தொடர்பான கள்ள தகவலை கொடுத்தீங்க குணா. உங்களுடைய தகவலுக்கு நன்றி. கன்னியாகுமரியில் முக்கடல் சங்கமிக்கக்கூடிய இடத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் கடலில் இறங்கவும் நீராடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவலை நம்முடைய செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், எதற்காக இந்த தடை? தேவபிரியன், கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த முக்கடல் சங்கமிக்கக்கூடிய இந்த சுற்றுலா தலம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த பகுதிக்கு தினமும் ஏராளமானோர் சென்றாலும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினங்களில் வழக்கத்தை விட அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். அந்த வகையில் இன்று பார்த்தமையானால் இந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் குடும்பத்துடனும் அதே போன்று நண்பர்களுடனும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்து வருகிறது. இருப்பினும் கடந்த 4ஆம் தேதியிலிருந்தே கன்னியாகுமரி பகுதிகளில் கடல் சீற்றம் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் என ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் பார்த்தமையானால் இந்த கடல் சீற்றம் என்பது இன்று வரையிலும் இருப்பதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் இன்று இந்த சுற்றுலா பயணிகள் இறங்கக்கூடிய பகுதிகளான கன்னியாகுமரி முக்கடல் சங்கமம், அதே போன்று சூரியன் மறையும் பகுதியை பார்க்கக்கூடிய பகுதி, அதே போன்று சொத்தவிளை, சங்குதுறை என்கின்ற அந்த கடற்கரை பகுதி, லெமூர் கடற்கரை பகுதி போன்ற கடற்கரை சுற்றுலா பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்குவதற்கான தடை என்பது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளில் கடலில் இறங்க வேண்டாம் எனவும், அதே போன்று பாறைகள் அமைந்திருக்கக்கூடிய
பகுதியில் நின்று கடல் அலையை பார்த்தவாறு இவர்கள் செல்ஃபி எடுப்பதை வழக்கமாக இருந்து வருகிறது. அதற்கும் தடை என போலீசார் தொடர்ந்து அறிவிப்பை தெரிவித்து வருகிறார்கள். இதன் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கடல் சீற்றம் என்பது இன்று வரையிலும் நீட்டிக்கப்பட்டிருப்பதால் இங்கு சுற்றுலா பயணிகள் இறங்குவதற்கான அனுமதி என்பது மறுக்கப்பட்டு வருகிறது. தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி சரவணன். அதானி குழும முறைகேடுகளுக்காக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்படக்கூடிய வெளிநாட்டு போலி நிறுவனங்களில் செபி அமைப்பின் தலைவர் மற்றும் அவருடைய கணவர் பங்குகளை வைத்திருப்பதாக ஹிண்டன்பர்க் முதலீட்டு ஆய்வறிக்கையில் பரபரப்பு தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அதானி குழுமம் வெளிநாடுகளில் போலியாக நிறுவனங்களை உருவாக்கி அதன் மூலமாக பங்குச் சந்தையில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக அமெரிக்காவை சேர்ந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஆய்வறிக்கையையும் அது தொடர்பான ஆதாரங்களையும் வெளியிட்டது. இதனால் அதானி குழும பங்குகள் சுமார் 7 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சரிவை சந்தித்தன. இதனால் இந்தியாவை சேர்ந்த பங்கு முதலீட்டாளர்கள் பலர் பாதிக்கப்பட்டதை அடுத்து அதானி குழும முறைகேடுகள் குறித்து விசாரணை மேற்கொள்ள இந்திய பங்குச்சந்தை ஒழுங்குமுறை வாரியமான செபிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்தியாவை உலுக்கக்கூடிய வகையிலான தகவலை வெளியிடுவதாக சனிக்கிழமை எக்ஸ் தளத்தில் ஹிண்டன்பர்க் நிறுவனம் பதிவிட்டுள்ளது. புதிதாக சில ஆவணங்களை சுட்டிக்காட்டி வெளியிடப்பட்ட இந்த ஆய்வறிக்கையில் செபியின் தலைவர் மாதவி பூரி புஜ் மற்றும் அவருடைய கணவர் தவல் புஜ் மீது பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. நிதி முறைகேட்டுக்கு வினோத் அதானி பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்படக்கூடிய பெர்முடா மற்றும் மொரீஷியஸில் உள்ள நிறுவனங்களில் செபி தலைவருக்கும் அவருடைய கணவருக்கும் பங்குகள் இருப்பதாக தெரிவித்துள்ளது. இந்த நிறுவனங்களில் 2015ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி சிங்கப்பூரில் இருந்து அவர்கள் முதன்முறையாக முதலீட்டை தொடங்கியதாகவும் ஹிண்டன்பர்க் குறிப்பிட்டுள்ளது. மேலும் அதானி குழுமத்தின் வெளிநாட்டு முதலீட்டில் உள்ள முறைகேடுகள் குறித்து செபி கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் அதன் தலைவர் மாதவி பூரி புஜ்ஜையும் விசாரிக்க வேண்டும் என்பதால் அதானி குழும முறைகேடுகள் குறித்து முழுமையாக விசாரிக்க செபி அமைப்பு தயங்குவதாகவும் ஹிண்டன்பர்க் விமர்சித்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்து செபி அமைப்பின் தலைவர் மாதவி பூரி புஜ் மற்றும் அவருடைய கணவர் தவல் புஜ் ஆகியோர் வெளியிடக்கூடிய கூட்டறிக்கையில் ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள தங்களுக்கு எதிரான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முற்றிலும் மறுப்பதாக தெரிவித்துள்ளனர். ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் ஆய்வறிக்கையில் எந்த உண்மையும் இல்லை என்றும் தங்களது வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். தேவையான அனைத்து ஆவணங்களும் ஏற்கனவே பல ஆண்டுகளாக செபி அமைப்புக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அனைத்து நிதி ஆவணங்களையும் வெளிப்படுத்துவதில் தங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். முழுமையான வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்த உரிய நேரத்தில் விரிவான அறிக்கையை வெளியிடுவோம் என்றும் மாதவி பூரி புஜ் மற்றும் அவருடைய கணவர் தவல் புஜ் ஆகியோர் தங்கள் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் ஹிண்டன்பர்க் அறிக்கையை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவேற்றக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முன்கூட்டியே முடித்து வைக்கப்பட்டது ஏன் என்பதற்கான காரணம் தற்போதுதான் விளங்குவதாக குறிப்பிட்டுள்ளார்.